உங்களுக்கு ஒரு உன்னத நிழலை குறித்து நான் பேசியாகணும். நிழல்கள் பல விதங்கள் இருக்குது. நம்முடைய நிழலை, அதாவது அவர்களுடைய சுயமான நிழலை பார்த்தே பயப்படுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இது என்னங்க, சங்கீதம் 91:1 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நிழல் பல இடங்களில் வருது. பருந்து, கழுகு பறக்கும் பொழுது கூட கீழே அந்த நிழல் வருது. ஆனால் அந்த நிழலை கண்டு பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க. கோழி குஞ்சுகள் எல்லாம் பயப்படும். ஆனால் அந்த கோழி கண்டுபிடிச்சிரும். அது கூப்பிடும் பாருங்க, ஒரு அபய குரல் கொடுக்கும். குஞ்சுகள்லாம் ஓடி வந்து அதில் அப்படியே மூடிடும். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நானே உனக்கு செட்டையின் நிழலாக இருப்பேன். சர்வ வல்லவருடைய நிழல்னா நம்முடைய தேவன் மகா பெரிய தேவன். அந்த மகா பெரிய தேவனுடைய நிழல் புரிஞ்சிட்டிங்களா நீங்கள்? உங்களுக்கு தெரியுமா, மரத்துக்கு நிழல் இருக்குது. உன்னத பாட்டில் மணவாட்டி மணவாளனை பார்த்து சொல்லுவதை போல் அங்கு எந்த நிழலில் எந்த மரத்துக்கு கீழே போய் உன்னுடைய ஆடுகளை போய் விடுறீங்க? மெய்ப்பனை பார்த்து கேட்குறாங்க. அப்படியா? அந்த நிழல் என்ன இருக்குது? கொழுமையும் செழுமையும் இருக்குது. அந்த நிழலை பார்த்து அந்த ஆட்டுக்குட்டிகள் போயிருமா. அப்போது மணவாளன் சொல்கிறாரு, அந்த மந்தையினுடைய பாதங்கள், அடிச்சுவடுகள், அதை பின்பற்றி போய் கண்டுபிடி அப்படிங்கிறார். சபையே, ஜனங்களே, உங்களுக்கு ஆண்டவருடைய நிழலை புரிந்து கொள்கிற அனுபவம் வரணும். நான் செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மேலே அந்த மகிமை நிழல் இருக்கும். உங்கள் அறையில் நீங்கள் படுத்து தூங்கினாலும் அந்த நிழல் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் அங்கே இங்கே ஓடி வேலை செய்வீங்க, ஒரு நிழல் உங்கள் மேலே வந்து கொண்டே இருக்கும். வேதாகமத்தில் ரூத் 2:12 அந்த ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்கிறாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய செட்டைகளுக்கு கீழ் வந்தவளே, நீ அங்கே இங்கே ஓடி உடைய நாட்களை வேஸ்டாக்கி யாரு பின்னாலேயோ போகாதபடி சரியான இடத்துல நீ வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த போவாஸ் சொல்லி ரூத்தை வாழ்த்துறார். அந்த ரூத்து தான் சரித்திரத்தையே உண்டு பண்ணினா. அவளுடைய வாழ்க்கையில் தான் இயேசுவே வந்து அவருடைய சரித்திரத்தில் பிறக்கிறார். சரித்திரத்தை மாற்றுங்க பிள்ளைகளே. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிறீங்க. உங்கள் சூழ்நிலைகள் மாறும். நீங்கள் வாலிபனா, வாலிப தங்கச்சியா, பயப்படாத. இப்போ ஆண்டவருடைய நிழல் உனக்கு வரும். உன்னை பாதுகாக்க அவர் வருவார். அவர் பறந்து காய்க்கிற பட்சி. அவருடைய மகிமையான ஒரு நிழல் வரும். அவருடைய மகிமையின் மேகம் வரும். உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போவார். உங்களுடைய பயத்தை விட்டு வெளியே வாங்க. உங்களுடைய துக்கத்தை விட்டு வெளியே வாங்க. உங்கள் கஷ்டங்கள், நெருக்கங்கள் நீங்க போகுது. சொல்லுங்கள் எல்லாரும், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது எருசலேமை பார்த்து அழுதார். அப்போ சொன்னார், எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பதை போல எத்தனை முறை கூப்பிட்டு பார்த்தேன், நீ வரலையே. அப்படி சொல்லி அழுதார். இப்போ கர்த்தர் சொல்கிறார், அவருடைய கூப்பிடுதல், அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர் கிட்ட வாங்க. ஏசப்பா, எங்கள் தெய்வமே, தாயிலும் மேலானவரே, தகப்பனை போல நேசிக்கிறவரே, இதோ என் ஜனங்களுக்கு நீர் ஆறுதலாயிரும். உடைய செட்டைகளை விரித்து அவர்களை காத்துக்கொள்ளுங்க. சுமக்கிறவர் நீர் தானே. இப்படி நிழலுக்குள்ளாக நாங்கள் இருக்கட்டும். பாடுகள், பயம் நீங்கி கொழுமையும் செழுமையும் என் ஜனங்களுக்கு உண்டாகட்டும். ஆபத்திலுக்கு விலைக்கு காத்து எல்லா நன்மையும் நீர் தாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.